வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி அம்மா உன்னுடன் பேசுவதற்காகவே தஞ்சாவூர் கோயில் கருவறையில் இருந்து நீண்ட நேரமாக கால்வலிக்க காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு மிக மிக முக்கியமான அவசர செய்தியை உன்னிடம் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெரிதாக நினைப்பதாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து யோசிப்பதாலும் தான் அது உனக்கு கஷ்டமாகவே தெரிகிறது. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு நீ கடந்து போய்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் உன்னை வெகுவாக பாதிக்காது. எப்போதும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நினைத்ததற்கு மாறாகவோ எதிராகவோ நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே. உன் வாழ்க்கையை நீதானே வாழப்போகிறாய். நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் நீதானே சமாளிக்கப் போகிறாய். அப்புறம் என்ன, யார் என்ன செய்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என யோசித்து நடக்க வேண்டிய காரியங்களை பார். ஒரு மனிதன் பாவம் செய்வதென்பது எளிது. ஆனால் அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிப்பது என்பது மிக மிக கடினம். நீ ஒருபோதும் பாவம் செய்து கர்மாவை சம்பாதித்து கொண்டு தண்டனையை அனுபவிக்காதே என் செல்லமே. நீ செய்ய விரும்பும் ஒவ்வொரு காரியங்களிலும் எல்லாருக்கும் நீ செய்வது சரியாக இருக்கும் பிடிக்கும் என சொல்ல முடியாது. அடுத்தவர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நீ செய்யக்கூடிய காரியத்தை நீ விரும்பி மனம் மகிழ்ந்து உனக்கு பிடித்த விதத்தில் செய்து முடித்து விட்டு போ. எப்போதும் கோபம் கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா பார்த்து கொண்டே இருப்பேன். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றிகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன். நீ ஒருபோதும் பக்தியையும் பொறுமையையும் கைவிடாதே. அதற்கு உரிய பலன் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் மிக அதிகப்படியான நல்ல உண்மைகளை உனக்காகவே சொல்ல வந்திருக்கிறேன். எப்போதும் நீ செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பதுதான். முடிந்த அளவுக்கு பேச்சை குறைத்து கொண்டு தேவையில்லாமல் அடுத்தவர் வீட்டு விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்தி கொண்டு அமைதியாக இருக்க பழகிக்கொள். யாராவது ஒருவர் துணையாக வர வேண்டும், எங்கு போனாலும் யாராவது ஒருத்தர் கூடவே நிற்க வேண்டும், அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என யோசிக்காமல் தனியாக இருக்கவும் தயாராகிக்கொள். ஏனெனில் எப்போதும் எல்லாரும் கடைசி வரை வரமாட்டார்கள் அல்லவா. எப்போதும் நீ செலவிடக்கூடிய ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் முக்கியத்துவம் கொடு. காலமும் நேரமும் போய்விட்டால் திரும்ப வராது என்பதை புரிந்து நடந்து கொள். உனக்கான சிறந்ததை, உன் வாழ்க்கைக்கான சரியானதை நீதான் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் வந்து யாரும் உனக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன் என வரமாட்டார்கள். நீதான் உன்னுடைய தனித்திறமையையும் தனித்துவத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கைக்கான சிறப்பானதை செய்ய வேண்டும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி பார்த்து கொள்கிறேன். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாதே, எதற்காகவும் பயப்படாதே. நீ என்ன வேண்டுமென என்னிடம் கேட்டாலும் அதை மறுகணமே உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என சொல்வதற்காக தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கருவறையில் இருந்து உன்னிடம் பேசி உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாங்கும், அதை சமாளிக்கும் வலிமையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்குள் கொடுத்து வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? இந்த உலகத்தில் நீ ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எங்கேயாவது வெளியில் போகிறாய் என வைத்துக்கொள். அங்கு விலை உயர்ந்த பொருட்களும் பரிசுகளும் நிறைய இருந்தால் அதை பார்த்து அதை சந்தோஷப்பட்டு ரசித்து அனுபவிப்பதோடு நிறுத்தி கொள்வாய்தானே. அது வாங்க முடியாததாக இருக்கும் பட்சத்தில், விலை உயர்வானதாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துவிட்டு போவார்களே தவிர யாரும் அதை கையில் எடுத்துக்கொண்டு வைத்து கொள்ள மாட்டார்கள். அதே போல்தான் இப்போதும் உன்னை சந்திக்கிற மனிதர்களும் நீ பழகும் மனிதர்களும் உன்னிடம் பழகிவிட்டு கடந்து போகிறார்கள் என்றால் நீ விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக இருக்கிறாய். உன்னை ரசிப்பதோடு தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர உன்னை கூடவே வைத்து சந்தோஷப்படும் பாக்கியம் அவர்களுக்கு இல்லை என நினைத்து கொள்ளேன் செல்லமே.
விலை உயர்ந்த பொருட்களை எல்லாரும் நிராகரிப்பது போல்தான் பொக்கிசமான உன்னையும் நிராகரிக்கிறார்கள். இதில் எந்த தவறும் இல்லை என புரிந்துகொள். இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணம் செய்கிறாய். பயமின்றி முன்னேறு. எல்லா தடைகளையும் தாண்டி உன் வாழ்வில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவில் கூட நினைக்காத வாழ்க்கையை இந்த வராகி தாய் உனக்காக அமைத்து கொடுப்பேன். இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டாய். ஏமாந்து போகவும் நான் விட்டுவிட மாட்டேன். இன்று உன்னை ஏமாற்றியவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் கடைசி வரை அவர்களால் ஜெயிக்க முடியாது என்பதுதான் உண்மை என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவன் உன்னை விட மிக மோசமான கஷ்ட நிலைக்கு தள்ளப்படுவான். ஆனால் ஏமாந்து போன நீ மறுபடியும் மீண்டு எழுந்து வாழ்க்கையில் ஜெயித்து நிற்பாய் என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி தோல்வி என நினைத்து நினைத்து பிரித்து பார்த்து கொண்டே இருக்காதே. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழ பழகு. வெற்றி என்பது தானாக உன்னை நோக்கி வந்து சேரும். நீ வாழ்வதற்காகவே பிறவி எடுத்துள்ளாய். உன் முழு மனதோடு ஒவ்வொரு நாட்களையும் சந்தோஷமாக வாழ்வதற்கு தயாராகு. எல்லா கவலைகளையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான வாழ்க்கையை அற்புதமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். நீயும் எதையாவது யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை அவ்வளவுதான், நல்லதே நடக்காது என நீயாக ஒரு முடிவுக்கு வராதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக நான் இருப்பேன். கண்டிப்பா உன்னுடைய பாதையில் நீ தொடர்ந்து முன்னேறி போகலாம். இந்த பூமியில் நீ எதற்காக எங்கே பிறந்தாய் என்பது முக்கியமல்ல, நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதுதான் முக்கியம். நேற்று வரைக்கும் நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடக்கப் போவதை உன்னால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆனால் இன்றைய இந்த பொழுது உன்னுடையதாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தமடையாதே. உன் மனதிற்கு மன நிறைவு உண்டாகும்படியும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாய் நடக்கும்படியும் உனக்கான விஷயங்களை நான் உன் வாழ்வில் நடத்தி தரப்போகிறேன். உன்னுடைய எல்லா துன்பங்களையும் தீர்க்க வேண்டியது இந்த வராகி தாய் என்னுடைய பொறுப்பு. உனக்காக ஒரு புது விடிவு காலத்தை உருவாக்கப் போகிறேன். புத்தம் புதிதாக மலரும் மலரை போல நீ புது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு. சுறுசுறுப்போடு புத்துணர்ச்சியோடு உன் சோம்பலை சாம்பலாக்கிவிட்டு நீ வேலை செய்தால் கண்டிப்பாக உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறி உன் வாழ்வில் நீ சுலபமாக வெற்றியை எட்டி பிடித்து விடலாம்.